வணக்கம், நான் டாக்டர் மகாலட்சுமி, புற்றுநோய் சிகிச்சை நிபுணர், மதுரையிலேருந்து பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா, கேன்சர் அப்படின்னு சொல்லி ஒருத்தங்க வந்து டயக்னோஸ் ஆகிட்டாங்கன்னா என்னென்ன டெஸ்ட்டுகள் மேண்டேட்ரி அண்ட் என்ன ப்ரிகாஷன்ஸ் அஸ் அ பேஷண்ட் நீங்கள் வந்து எடுத்துக்கணும், இதை பற்றி தான் பேச போகிறோம். ஸோ இப்போ ஒரு பேஷண்ட் வந்து கேன்சர் அப்படின்னு டயக்னோஸ் ஆகிட்டாங்க, ஃபஸ்ட்டு வந்து பயாப்சி வந்து இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பயாப்சி இல்லாமல் அது என்ன வகையான கேன்சர்னு நம்ம தெரிஞ்சுக்காமல் அது ஒரு ப்ராப்பராக வந்து நம்ம ட்ரீட் பண்ண முடியாது. ரெண்டாவது வந்து அந்த பகுதிக்குரிய ஸ்கேன், தட் இஸ் இப்போ ஒரு பிரஸ்ட் கேன்சர் பேஷண்ட்னா அட்லீஸ்ட் ஒரு சிடி செஸ்டாவது தேவை. ஏன்னா அது வேறு எங்கேயாவது பரவி இருக்கா அப்படின்னு பார்க்குறதுக்கு அது ஒரு லோக்கல் ஸ்கேன் சிடி ஆர் எம்ஆர்ஐ வந்து இட்ஸ் மஸ்ட்டு. சம்டைம்ஸ் வந்து அஃபோர்டபுள் பேஷண்ட்ஸ் இருக்காங்க, இல்லை உங்கள் ஊரில் வந்து கொஞ்சம் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் இன்சூரன்ஸில் வந்து எடுக்கிறாங்க அப்படின்னா ஒரு ஹோல் பாடி பெட் சிடி கூட வந்து போகிறது வந்து ஒரு பெட்டர் ஆப்ஷன். அதுக்கப்புறம் பேசிக் பிளட் இன்வெஸ்டிகேஷன்ஸ், தட் இஸ் உங்கள் ரத்த அணுக்கள், வெள்ளை அணுக்கள், சிவப்பு அணுக்கள், பிளேட்லெட் கவுண்ட்ஸ், அப்புறம் உங்களோட பிளட் சுகர் லெவல்ஸு இதெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேஸ்லைன் வந்து தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி வந்து உங்களோட ரீனல் ஃபங்க்ஷன்ஸ், தட் இஸ் கிட்னி வந்து கரெக்டாக வேலை செய்தா, அதே மாதிரி உங்கள் லிவர் வந்து கரெக்டாக வேலை செய்தா அப்படின்னு சொல்லி ரீனல் ஃபங்க்ஷன் டெஸ்ட், லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் இதெல்லாமே ரொம்ப முக்கியம். அது ஏன் முக்கியம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் த கீமோதெரப்பி ட்ரக்ஸ் வந்து லிவரில் தான் வந்து மெட்டபலைஸ் ஆகி அது வந்து ரீனல் வழியாக தான் வந்து எக்ஸ்க்ரீட் ஆகும். அதனால் இது ரெண்டு டெஸ்ட் பேஸ்லைன் இல்லாமல் கீமோதெரப்பி சிகிச்சைக்கு போகக்கூடாது. அதே மாதிரி வந்து கார்டியாக் ஃபங்க்ஷன் எப்படி வேலை செய்யுதுங்கிறதுக்கு ஒரு இசிஜி, எக்கோ இதெல்லாமே வந்து மேண்டேட்ரி பிஃபோர் கோயிங் ஃபார் எனி ஃபார்ம் ஆஃப் கேன்சர் ட்ரீட்மெண்ட். நெக்ஸ்ட், ஆஸ் அ பேஷண்ட் வந்து நீங்கள் என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேன்சர் ட்ரீட்மெண்ட் வந்து இட்ஸ் நாட் சிங்கிள் டே ட்ரீட்மெண்ட். ஒரு 2-3 months கண்டிப்பாக வந்து ட்ரீட்மெண்ட் இருக்கும். டாக்டர் கொடுக்குற ப்ரிஸ்கிரிப்ஷனை வந்து நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். அதே மாதிரி என்னைக்கெல்லாம் வந்து ரிவ்யூ வர சொல்லியிருக்காங்க அண்ட் சில இன்ஜெக்ஷன்ஸ் கொடுப்பாங்க, தட் இஸ் இந்த வெள்ளை அணுக்கள்லாம் குறைஞ்சி போச்சுன்னா அது இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சில இன்ஜெக்ஷன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அதெல்லாம் டேட்ஸ் கொடுப்பாங்க, இந்த டேட்ஸில் செக் பண்ணிக்கோங்க உங்கள் கவுண்ட்ஸ், இந்த டேட்ஸில் வந்து இன்ஜெக்ஷன்ஸ் போட்டுக்கோங்க. ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் ஃபாலோ கரெக்டாக வந்து நீங்கள் ஒரு அவேர்னஸ் இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து உங்களோட கோமார்பிட் ஸ்டேட்டஸ் வந்து கண்ட்ரோலாக இருக்கும். கோமார்பிட் ஸ்டேட்டஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேஷண்ட்ஸுக்கு வந்து பிபி இருக்கும், ஹைப்பர் டென்ஷன் இருக்கும், சுகர் இருக்கும், டயபெட்டிக்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து கார்டியாக் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஸோ அவங்க எல்லாம் என்ன செய்வாங்கன்னா, இந்த பயத்தில் கேன்சர் டேப்லெட்ஸை மட்டும் சாப்பிட்டுட்டு அதை வந்து விட்டுருவாங்க. அது வந்து கண்டிப்பாக பண்ணக்கூடாது. நீங்கள் என்ன ஃபார்ம் ஆஃப் ட்ரீட்மெண்ட்ஸ் லைக் சுகருக்கு, ப்ரெஷருக்கு, ஹார்ட்டுக்கு என்ன மாத்திரை சாப்பிட்டாலும் அதை வந்து லைஃப் லாங் கண்டிப்பாக சாப்பிட்ணும். அது போக வந்து உங்கள் ஆங்காலஜிஸ்ட் ஏதாவது கேன்சர் சம்மந்தப்பட்ட மாத்திரைகள் கொடுத்தாங்கன்னா அதையும் சேர்த்து சாப்பிட்ணும். அப்புறம் டயபெட்டிக் லெவல்ஸ் வந்து நல்லாவே கண்ட்ரோலாக இருக்கணும். அப்போ தான் வந்து உங்களோட ட்ரீட்மெண்ட், கேன்சருக்குரிய ட்ரீட்மெண்ட் வந்து 100% எஃபெக்டிவாக இருக்கும். இது போக வந்து நிறைய வந்து வாட்டர் இன்டேக் ஆஃப் 2 to 3 liters, நல்ல நார்ச்சத்து உள்ள காய்கறிகள், நல்ல ரத்தம் ஊறுற மாதிரி காய்கறிகள், ஸோ இதெல்லாமே வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணும். ஏன் வந்து இதை நான் திரும்ப வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறேன்னா, இன்னைக்கு வரைக்கும் என்கிட்ட வர வந்து பேஷண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா டியூரிங் ட்ரீட்மெண்ட் வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு பார்க்கும் போது வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அதுக்கப்புறம் வந்து பிரிண்டட் ஃபார்ம்ஸில் கொடுப்போம். ஒரு டயபெட்டிக் பேஷண்ட் என்ன டயட் ஃபாலோ பண்ணணும், நான் டயபெட்டிக் பேஷண்ட் என்ன ஃபாலோ பண்ணணும், அப்புறம் டெய்லி வந்து டெக்னீஷியன்ஸ் வந்து பார்த்து சொல்லுவாங்க, டியூட்டி டாக்டர் பார்த்து சொல்லுவாங்க, வாரம் வந்து ரிவ்யூ பார்த்து வந்து பேஷண்ட்ஸ்க்கு அட்வைஸ் பண்ணுவோம். இதெல்லாம் மீறியும் பேஷண்ட் வந்து அவங்களுக்கு என்ன இன்ஜெக்ஷனு, என்ன ஊசி, மாத்திரைங்கிறது வந்து அவங்களுக்கு அது தெரியவே தெரியாது. என்னன்னு திரும்ப கேட்டுப்பாங்க. நடுவில் டேட், கீமோதெரப்பி டேட்டுக்கு வராமல் விட்டுருவாங்க, அந்த இன்ஜெக்ஷன் போடாமல் விட்டுருவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து டாக்டர் வந்து நான் ரிக்வெஸ்ட் பண்ணேன், பேஷண்ட் வந்து நீங்கள் இவ்வளோ ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கும் கொஞ்சம் வந்து அதை பற்றி என்னன்னு தெரிஞ்சுக்கிற ஒரு இன்டென்ஷன் வந்து இருக்கணும். அப்போ தான் வந்து இந்த டிசீஸை வந்து நம்ம ஒரு டீமாக தான் வந்து அப்ரோச் பண்ணி வந்து அதை க்யூர் பண்ண முடியும். அதனால் நான் சொன்ன ப்ரிகாஷன்ஸ் இதெல்லாம் தான் வந்து மோஸ்ட் காமன். இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே வந்து கேன்சர்லேருந்து எளிதாக குணமடைச்சு வெற்றி அடைஞ்சிடலாம். நன்றி, வணக்கம்.